தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தை பசுமை ஹைட்ரஜன் மையமாக மேம்படுத்த மற்றும் விரிவாக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் பதில் அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது தூத்துக்குடி வஉசி துறைமுக விரிவாக்கத்தினுடைய அந்த நிலை என்ன என்பது குறித்து அவர் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். மேலும் பசுமை ஹைட்ரஜன் மையமாக மேம்படுத்த மற்றும் விரிவாக்கத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்ற விவரங்களையும் அவர் கேட்டிருக்கின்றார். இதற்கு மத்திய அமைச்சர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கின்றார். அதே போல தூத்துக்குடி துறைமுகத்தை உயர்த்துவது, நீண்ட தூர கப்பல் வழித்தடங்களுக்கு இடையே பரிமாற்ற புள்ளித்தரம் உயர்த்துவது திட்டம் ஆகிய திட்டங்கள் அரசிடம் இருக்கிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகளுக்கு மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் பதிலளித்திருந்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தை பசுமை ஹைட்ரஜன் மையமாக மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு குறித்து புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்திற்கு முன்மொழியப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தூத்துக்குடி துறைமுகத்தின் இத்தகைய மேம்படுத்துதலில் பசுமை ஹைட்ரஜன், அதாவது பச்சை அமோனியா சேமிப்பு வசதிகள் மற்றும் உப்பு நீக்கும் ஆலை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காரிடார் எனப்படும் அந்த படகு துறைகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்தும் வகையில் மெகா கண்டெய்னர் கலன்களையும் கையாளக்கூடிய திறன் கொண்ட 2 கண்டெய்னர் முனையங்களையும் அமைக்க பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் தேவையான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், எனவே தூத்துக்குடி துறைமுகத்தை பொறுத்தவரையிலே அந்த விரிவாக்கத்திற்கு தேவையான அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்து வருவதாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அவருடைய கேள்விக்கு மத்திய அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.